பிதா வந்து உன்னதத்துல சகல ஆசீர்வாதத்தினால நம்மள என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆசீர்வதிச்சுட்டாரு. அவர் இனிமேதான் ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க இது பண்ணாதான் உங்கள ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இல்ல. அவர் உன்னதங்கள்ல ஆல்ரெடி உங்கள ஆசீர்வதிச்சுட்டாரு. ஆதாமையும், ஏவாளையும் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ ஆண்டவரோட முதல் வேலையே என்னன்னா, மனுஷன உண்டாக்குனதுக்கப்புறம் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. ஆ ஃபர்ஸ்ட் இந்த ஆசீர்வாதம்னா நமக்கு என்னன்னு புரியணும் அப்படின்னா, ஆசீர்வாதங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் நம்ம மேல பேசுற நல் வார்த்தைகள், அவருடைய அந்த வார்த்தை இருக்கிற நல்ல நல்ல வார்த்தைகள், அதுதான் ஆசீர்வாதம். தன்னுடைய மனசாட்சி நிமித்தமா ஒரு சன்மார்க்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இரத்த சிந்தப்படுதல் மட்டும் இருந்துட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தை இல்ல. என்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை உள்ள வந்துச்சோ, அன்னைக்கு அவன் என்ன பண்றான்னா, ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். ஹாய், ஷாலோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். உங்க எல்லாரும் இந்த கூகுள் மீட்டுக்கு நான் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில உங்களுக்கு வாழ்த்துதல். நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தங்கள் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்கள் எங்களுக்கு மன்னியும். பிதாவே, இந்த மீட்டிங்கை நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த கூடுகை நீங்க பிளஸ் பண்ணுங்க. இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தை நீங்க திறந்து அவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இன்னைக்கான வசனத்துக்குள்ள நம்ம டைரக்டா உள்ள போயிருவோம். மெசேஜுக்குள்ள டைரக்டா போயிருவோம். வாசிப்போம். எபேசியர் 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுல முக்கியமான வசனம்னா எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் தான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம். அவர் யாரு? பிதா. பிதா கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ இதுல வந்து ஆசீர்வதித்திருக்கிறார்னு போட்டிருக்கு. அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு. அதாவது பிதா வந்து உன்னதத்துல சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மள என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆசீர்வதிச்சுட்டாரு. அவர் இனிமேதான் ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க இது பண்ணாதான் உங்கள ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இல்ல. அவர் உன்னதங்கள்ல ஆல்ரெடி உங்கள ஆசீர்வதிச்சுட்டாரு. அதுதான் தேவன் ஆல்ரெடி நமக்கு பண்ண ஒரு விஷயமா இருக்கு. நம்ம புதுசா போய் ஆண்டவர்ட்ட, "ஆண்டவரே நீங்க எங்களுக்கு குடுங்க, நீங்க எங்களுக்கு குடுங்க, எங்கள ஆசீர்வதிங்க" அப்படின்னு கேட்டா அவருக்கு புரியாது. ஏன்னா, அவர் ஆல்ரெடி நம்மள ஆசீர்வதிச்சுட்டாரு. ஆனா அப்படி இருந்தும் நம்மளுடைய வாழ்க்கை ஏன் ஒரு நம்ம லைஃப் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரியே நம்மளால ஃபீல் பண்ண முடியல? ஒரு அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு வந்து லேக் ஆஃப் அந்த சத்தியத்தை குறித்த ரொம்ப கம்மியா தான் நமக்கு அறிவு இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லப்போனா நமக்கு இன்னும் சத்தியம் தெரியவே இல்ல. சத்தியத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா, நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம சுதந்தரிச்சிருப்போம். நமக்கு சத்தியம் தெரியாததுனால தான் நம்ம இன்னும் ஆசீர்வாதத்த சுதந்தரிக்காம இருக்கோம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம நீங்க கேட்கலாம், "எனக்கு சத்தியத்த நான் தெரிஞ்சிருக்கிறேனே, அப்புறம் எப்படி நான் வந்து நீங்க வந்து அப்படி சொல்லலாம்னு" சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படி இல்ல. நம்ம வந்து நம்மளுக்கு சத்தியம் என்னன்னு தெரியும். ஆனா சத்தியத்தை நம்ம இன்னும் அறியவில்லை. அதை அறிகிற அறிவுக்குள்ள நம்ம இன்னும் கடந்து போகல. இப்ப எப்படின்னா, அ தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலினா உங்களுக்கு தெரியும். ஆனா ஸ்டாலின் அவர நீங்க இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஸோ 2க்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ அதே மாரி தான் சத்தியம் அப்படின்னா, அது ஒரு ரியாலிட்டி. அதுதான் ரியாலிட்டி. எல்லாத்துக்கும் ரியாலிட்டியா இருக்குது. அந்த சத்தியத்த நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சத்தியத்த நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா அது இன்னும் அறியலை. அந்த சத்தியத்தை நம்ம இன்னும் அறியாததுனால தான் நம்ம இன்னும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கடந்து போகாம இருக்கோம். அ ஆசீர்வாதத்த பத்தி நம்ம பேசும்போது, இன்னைக்கு வந்து பரிசுத்தம் தான் முக்கியம். ஆசீர்வாதம் வந்து தேவையில்ல. ஆசீர்வாதத்த பத்தி பேசினாலே, ஒரு மாரி இழிவான மனப்பான்மையில பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா,
பரிசுத்தமே நமக்கு என்னதான் ஒரு ஆசீர்வாதம் தான். பரிசுத்தம் வந்து இன்னைக்கு எல்லாருமே நம்முடைய சுயநீதியினால பரிசுத்தம் ஆகல. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால அவரோட இரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டு தான், அவரின் மூலமா அவருடைய கிருபையினால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பரிசுத்தமே ஒரு ஆசீர்வாதம் தான். ஸோ ஆசீர்வாதத்த வந்து நம்ம என்னைக்குமே குறைச்சு எதிர்பார்க்க அது வந்து எடப்படக்கூடாது. ஆசீர்வாதத்த பேசுறவங்கள வந்து நம்ம ரொம்ப இளக்காரமா பார்க்கக்கூடாது. ஆசீர்வாதம் தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அது எப்படின்னா வாசிப்போம். ஆதியாகமத்துல நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யாரை ஆசீர்வதித்தார்னா, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ ஆண்டவரோட முதல் வேலையே என்னன்னா, மனுஷனை உண்டாக்குனதுக்கு அப்புறம் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஆசீர்வாதம்னா நமக்கு என்னன்னு புரியணும் அப்படின்னா, ஆசீர்வாதங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் நம்ம மேல பேசுற நல் வார்த்தைகள், அவருடைய அந்த வார்த்தை இருக்கிற நல்ல நல்ல வார்த்தைகள், அதுதான் ஆசீர்வாதம். அதாவது அந்த ஆசீர்வாதத்த இந்த ஆண்டவர் எத மீன் மீன் பண்றாருன்னா, டொமினியன். அதாவது ஆண்டு கொள்ளுதல். அவர் கிரியேட் பண்ண இந்த சர்வ சிருஷ்டியுமே நம்ம ஆளணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மள சிருஷ்டிச்சாரு. அதற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுது. ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்னா, அந்த ஆசீர்வாதத்த மட்டும் நம்ம மைண்ட்ல தூக்கி தூர போட்டுட்டு பரிசுத்தம் தான் முக்கியம். அ ஆத்தும ஆதாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி, ஆசீர்வாதத்த ரொம்ப குறைச்சு எடை போட்டுதான். ஆனா ஆசீர்வாதம் இருந்தா தான் நம்ம வந்து இந்த டொமினியன் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்த அந்த நோக்கத்துக்குள்ளேயே நம்ம முதல்ல என்டர் பண்ண முடியும். ஸோ இந்த ஆசீர்வாதங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆ ஓகே. நம்ம வந்து அ தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டாரு. நமக்கு இன்னும் ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியல. சத்தியம் அறியாததுனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாம இருக்கோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது, அந்த ஆசீர்வாதத்த நம்ம எப்படி சுதந்திரிக்கிறது, அந்த அந்த ஆசீர்வாதத்த நம்ம எப்படி அறிந்து கொள்ளுறது, அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி இந்த மெசேஜ்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஒரு கீவேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது பைபிள்லயே இருக்கு. அத நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தினால் விசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனம். மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். ஸோ இதுல வந்து இதுல குறிப்பிட்டிருக்கப்பட்ட நபர்கள் யாருன்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள். அவங்க வந்து எப்படி பிசாசை ஜெயித்தார்கள்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள்னு போட்டிருக்குது. 2 விஷயம். ஒண்ணு ஆட்டுக்குட்டியின் இரத்தம், இன்னொன்னு சாட்சியின் வசனம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அப்படின்னு சொன்னோனே அப்ப நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, ரியலா ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதுல சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வந்து இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், அதாவது இப்ப வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையினாலும் என்ன பண்றாங்கன்னா, பிசாசை ஜெயிக்கிறாங்க. இந்த அதாவது ஜெயம் கொள்கிற ஒரு விஷயமா இருக்குது இந்த விஷயம். இந்த விஷயத்தின் மூலமா அவங்க ஜெயம் கொள்கிறாங்க. இந்த விஷயத்த வச்சு தான் நம்மளுமே நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் வந்து உங்களுக்கு நெறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. உங்கள நெறைய ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆனா, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்த குறிச்ச சத்தியம், அந்த வெளிப்பாடு இல்லாததுனால, நீங்க அத இன்னும் சுதந்திரிக்க முடியாம இருப்பீங்க. நெறைய ஊழியக்காரங்க மூலமா பேசியிருப்பாரு. உங்ககிட்டயே டைரக்ட்டா பேசியிருப்பாரு. ஆனா, அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் சுதந்திரிக்க முடியாம இருக்கும். ஸோ, அது எப்படி அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்குறோம். ஆ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா, யோபு. யோபு வந்து ஒரு சன்மார்க்கனா இருக்கிறான். அவன் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவன் இழந்து போயிறான். இழந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி எல்லாத்தையும் 2 மடங்கா அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் யோபு தான். அ இழந்து போன எல்லாவற்றிலும் 2 மடங்கான ஆசீர்வாதத்த அவன் பெற்றான். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்டடி பண்ணும்போது, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கடந்து வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ அதனால யோபு நம்ம வாசிக்கலாம். இந்த யோபு புத்தகம் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் புத்தகத்துக்கு அடுத்த ஒரு புத்தகம் வருது. ஸோ நம்ம என்ன நெனச்சிடக்கூடாதுன்னா, அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரா ஓகே எஸ்தர் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் யோபோட காலகட்டம் வருது போல. அதனால தான் இந்த புக் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க, பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நெனச்சிடக்கூடாது. யோபோட காலகட்டம்லாம் ரொம்ப முன்னாடி. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் முன்னாடி உள்ளது. கரெக்ட்டா சொல்லணும்னா, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல தான் யோபு வாழ்ந்தான்னு சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் சொல்றாங்க. ஏன்னா, அவருடைய காலம் வந்து இந்த காலகட்டம் கிடையாது. அவர் முந்தின ஒரு 1000 வருஷம் முன்னாடி உள்ளவங்க. கரெக்ட்டா சொன்னா ஆபிரகாம் அந்த டைம்ல வாழ்ந்தவர் தான் யோபு. ஸோ அத நம்ம வாசிப்போம். யோபு 1வது அதிகாரம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான்.
அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திலும் பிறந்தார்கள். அவன் 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். ஸோ யோபு வந்து உத்தமனா இருந்திருக்கான். அவன் சன்மார்க்கனா இருந்திருக்கான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்திருக்கான். அதாவது அவன் தீமைக்கு விலகி நடக்கிற ஒரு மனுஷனா இருந்திருக்கான். இன்னொன்னு என்னன்னா, அவன குறிச்சு இது வந்து அவன் வந்து உத்தமனும், சன்மார்க்கன் அப்படின்னு தான் அதுல மென்ஷன் பண்றாங்க. யோப வந்து நீதிமான்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அது பின்னாடி நான் சொல்றேன். அ அப்புறம் அவனுக்கு வந்து 7 குமாரரும், 3 குமாரத்திகள் இருக்காங்க. அவன்ட்ட வந்து ஏகப்பட்ட 7,000 ஆடு, 3,000 ஒட்டகம் சொல்லி அவன்கிட்ட நெறைய மிருக ஜீவன்கள் இருந்திருக்குது. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனா ஒரு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிறபோது, யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்திருந்து அவர்கள் எல்லாரும் இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஸோ இதுல நம்ம என்ன ஒரு கவனிக்கணும்னா, யோபு வந்து சன்மார்க்கன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஆபிரகாம நீதிமான்னு சொல்றோம். ஆனா இவன சன்மார்க்கன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம கையில வந்து பைபிள் இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு. அவருடைய இரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் நம்மட்ட இருக்கு. ஆனா அவன் வாழ்ந்த காலத்துல இது எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிக்கவும் இல்ல. அவன் கையில பைபிளும் கிடையாது. அந்த டைம்ல பைபிளே முதல்ல கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் மோசேலாம் வந்து பைபிள் எழுதுறாரு. ஸோ அந்த டைம்ல எந்த மாரி மனுஷங்கள் இருந்தாங்கன்னா, ஒண்ணு வந்து ஆதாம் வந்து நன்மை, தீமை அறிகிற பழத்த அவன் சூஸ் பண்ணதுனால, கெட்டவங்க எப்படி அவனோட ஜெனரேஷன் மூலமா வந்தாங்களோ, அதே மாரி நல்லவர்களும் அ அ எப்படி சொல்ல, தீமைக்கு விலகி நடக்கிற சில மனுஷங்களும், சில ஜெனரேஷனும் எழும்பி வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் தான் யோபு. யோபு மாரி ஆட்களும் அந்த காலத்துல நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, எப்படி சன்மார்க்கன்னா நல்லவன். துன்மார்க்கன்னா கெட்டவன். நீதிமான்னா ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி, அ ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வாழ்றவங்க தான் நீதிமான். எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. ஆபிரகாம் ஆண்டவரை அறிந்திருந்தான். ஸோ, அதனால தான் ஆபிரகாம் வந்து ஒரு நீதிமானா இருக்கான். ஆனா, யோபுக்கு அந்த காலத்துல வந்து பெருசா அ இந்த மாரி பைபிள் எதுவும் இல்ல அப்படிங்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாலஜி வச்சு, தன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும். எந்த ஒரு கெட்ட விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சன்மார்க்கனான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தான். ஸோ அப்படிப்பட்டவன் தான் யோபு. ஸோ அவன் என்ன பண்றான் ஆண்டவருக்குன்னு டெய்லி சர்வாங்கன தகன பலி செலுத்திட்டு வரான். ஆ ஸோ இப்படி இப்படி இவன் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கான். எந்த ஒரு கெட்ட விஷயமும் பண்ணல. ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, இவன டார்கெட் பண்ணி அ ஆண்டவர்ட்ட போயிட்டு கேட்கறான். இந்த மாதிரி நீங்க என்ன சும்மாவா நான் ஆசீர்வதிச்சீங்க? அ அப்படின்னு சொல்லி நீங்க அவன சுத்தி வேலி அடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆ ஸோ ஆண்டவர் ஏன் அந்த இடத்துல சொல்றாருன்னா, அவன் ஏற்கனவே உன் கையில தான் இருக்கிறான்னு சொல்றாருன்னா, ஆண்டவருக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்ல. ஏன்னா அவன் சன்மார்க்கனா இருக்கான். அதனால தான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஏற்கனவே உன் கையில தான்ப்பா இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குன்னா, யோபு கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் பிசாசு வந்து எடுத்துடுறான். அவன்ட்ட இருக்கிற ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் அழிச்சு, அவன் உடம்புல வந்து சரீரங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நோய் வந்து அவன ரொம்ப கஷ்டப்படுத்திறான். கஷ்டப்படுத்தினதுக்கப்புறம் அவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீ தான் அதுவும் தப்பு பண்ணியிருப்ப. நீ தான் அதுவும் தப்பு பண்ணியிருப்பன்னு" சொல்றான். ஆனா யோபு சொல்றான், "நான் எந்த தப்பையும் பண்ணல. நான் வந்து என் கண்களால கூட ஒரு பொண்ணுகிட்ட உடன்படிக்கை நான் பண்ணதில்ல. அதாவது ஒரு பொண்ண நான் தப்பா கூட பார்த்ததில்லன்னு" சொல்லி சொல்லி சொல்றான். அவன் சொல்றது உண்மையான்னு கேட்டா, அவன் சொல்றது உண்மதான். ஏன்னா, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சன்மார்க்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா டெய்லி அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சர்வாங்கன தகன பலி செலுத்திட்டு இருக்கான். சரி இந்த கதைக்கும், அப்பல சொன்ன அந்த வசனத்துக்கும் என்ன ஒரு அ லிங்க் அப்டின்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள்ன்னு போட்டிருக்கு. ஸோ எப்படி லேட்டரா அது யோபு வந்து அவன் எல்லாத்தையும் இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் இருக்கு. முதல்ல அவன் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னா, அ அவன் தினமும் சர்வாங்கன தகன பலி செலுத்துவான். அ அதாவது அந்த இரத்தம் சிந்தப்படுதல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சிந்தப்படுதல் இருந்துகிட்டே இருக்கு. பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறான். பலி செலுத்துவதன் மூலமா ஆண்டவர் அவன சுற்றி ஒரு வேலி அடைச்சிருந்தாரு.
ஓகேவா? ஸோ ஆனா அவனுக்கு வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு. அந்த பலி செலுத்தல் மட்டும் தான் இருக்கு. ஆனா அவன்கிட்ட என்ன இல்ல அப்படின்னா, சாட்சியின் வசனம். அதாவது தேவனுடைய வார்த்தைங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. அது இல்லாததுனால அவனால என்ன பண்ண முடியலன்னா, அ அவன் வந்து ஒரு டவுன்ஃபால்க்குள்ள இறங்குனாலும் அவனால அ ஓகே இல்ல ஆண்டவர் இப்படி நமக்கு நம்ம லைஃப வைக்கல. அவர் நமக்கு இப்படி சொல்லல. அ இந்த மாரி ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாரி சொல்லுங்கிற அறிவு அவனுக்கு இல்லாததுனால, அவன் அந்த இடத்திலேயே தங்கிட்டான். ஓகேவா? அவன் எப்ப திரும்ப எழுந்தான்னா, ஆண்டவர் வந்து அந்த புயல் காத்துல வந்து அவன்ட்ட பேசுவாரு பாருங்க. அந்த வார்த்தையில தான் அவன் ஆண்டவர புரிஞ்சுக்கிறான். ஓகே ஆண்டவர் இப்படி இல்ல. அவர் நல்லவரு. என் மீட்பர் வந்து உயிரோடு இருக்கிறார்ன்னு சொல்லி அவன் புரிஞ்சுகிட்டு, அவன் வந்து என்ன பண்றான்னா, அ ஆண்டவர புரிஞ்சுக்க ஆரம்பிக்கான். அதுவரைக்கும் ஆண்டவர குறிச்ச அறிவு அவனுக்கு இல்ல. தன்னுடைய மனசாட்சி நிமித்தமா ஒரு சன்மார்க்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா ரத்தம் சிந்தப்படுதல் மட்டும் இருந்துட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தை இல்ல. என்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை உள்ள வந்துச்சோ, அன்னைக்கு அவன் என்ன பண்றான்னா, ஒரு விஷயம் கண்டுபிடிக்கான். அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வாசிப்போம். ஆ யோபு 41 அதிகாரம் வாசிச்சோம்னா, அந்த 3 ஃபிரெண்ட்ஸுக்காகவும் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு சொல்றாருன்னா, என்னுடைய தாசன் யோபு கூட என்ன பண்ணான், பொறுமையா பேசினான். ஆனா நீங்க பொறுமையா பேசல. அவன் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, உங்களுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்துவான்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாசிச்சோம்னா 42வது அதிகாரத்தில, யோபுவ பார்த்தோன்னா, 42வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனின் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும், 6,000 ஒட்டகங்களும், 6,000 ஏறுகளும், 6,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும், 3 குமாரத்தியும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகன்களுக்கு அப்படின்னு சொல்லி நெறைய வருது. ஸோ அவன் முன் நிலைமைய பார்க்கிலும் பின் நிலைமைய அந்த ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 2 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஸோ இது எப்படிதான் நடந்ததுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில எப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சோ, ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு வந்துச்சோ, அதான் சொல்றோம்ல, அவர குறிச்ச வெளிப்பாடு, அவரை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியம் நமக்கு தெரியும் என்னன்னு. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரிச்சாரு, ரத்தம் சிந்தினாரு. அது எல்லாம் தெரியும். அது உங்களுக்கு அ அறிகிற அறிவாக இருக்கிறது. அத நீங்க அறிந்திருக்கீங்களா? அதுதான் கேள்வி. அத நம்ம இன்னும் அறிஞ்சிக்காததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சா இருந்தாலும், ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி நம்மள ஆசீர்வதிச்சுட்டாரு. அது நம்ம இன்னும் சுதந்திரிக்க முடியாத காரணம் என்னன்னா, அ அது சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவில்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள்னா, அது 2 குறிச்சு நமக்கு அறிவு இல்ல. ஸோ இது வந்து இப்போ நீங்க இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மூலமாவும், இந்த மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்றது மூலமாவும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிறாது, அந்த விஷயம் தெரிஞ்சிராது. நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு குடுத்த ஆண்டவர் ஆசீர்வாதத்த, உங்களுக்கு குடுத்த வாக்குத்தத்தத்த நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல போயிட்டு நீங்க அத சரண்டர் பண்ணி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்த உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணி, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே உங்க சாட்சியின் வசனத்த எங்களுக்கு குடுங்க. அதை குறி அத குறிச்ச வெளிப்பாட்டை நீங்க எங்களுக்கு குடுங்க நீங்க கேட்கும்போது, ஆண்டவர் அத குறிச்ச வெளிப்பாட்டை உங்களுக்கு குடுப்பாரு. அப்பந்தான் அத அத நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. அத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை அறிகிற அறிவுக்கு நீங்க போவீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும்னா, அந்த ஆசீர்வாதங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேவா. இப்படிதான் வந்து ஆசீர்வாதம் வேலை செய்யுது. ஆண்டவர் ஆல்ரெடி உங்கள ஆசீர்வதிச்சுட்டாரு. அவர் புதுசா உங்கள ஆசீர்வதிக்க ஒண்ணுமே இல்ல. உன்னதங்கள் இல்ல. அவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிச்சுட்டாரு. நீங்க புதுசா போயிட்டு ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டா அவருக்கு புரியாது. ஏன்னா, அவர் ஆல்ரெடி உங்கள ஆசீர்வதிச்சுட்டாரு. சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிச்சதுக்கப்புறம், நம்ம அந்த சத்தியத்தை அறிந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆசீர்வாதத்த நம்ம சுதந்தரிக்க தான் வேலை. எப்படி கானானே உங்கள் கையில ஒப்புக் குடுத்தேன்னு ஆண்டவர் சொன்னாரோ, ஆனா ஆண்டவர குறிச்சு அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லாததுனால, அவங்க வனாந்தரத்திலேயே 40 வருஷம் சுத்தி, அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சுட்டு, அடுத்த ஜெனரேஷன் தான் அத சுதந்தரிச்சாங்க. அவங்க ஆ யோ யோசுவா, காலேப் மாதிரி ஆண்டவர அவங்க அறிஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கானான அவங்க சுதந்தரிச்சிருப்பாங்க. ஸோ ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ள போங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்த அறிகிற அறிவுக்குள்ளும், சத்தியத்தை ஆண்டவருடைய வார்த்தைய அறிகிற அறிவுக்குள்ள போங்க. உங்களுக்கான ஆசீர்வாதத்த எல்லாம் நீங்க சுதந்தரிப்பீங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. நம்ம ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு, இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். நன்றி பிதாவே! உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா! உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. உம்முடைய நீடிய பொறுமைக்காக நன்றி. என்னுடைய ஜெபங்களை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா! இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ ஃபாதர்.
உங்களுடைய கிருபைக்காக நன்றி. நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. நீங்க எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரசன்னமாக்கி எங்கள் மீது கிருபையா இருங்கப்பா. தேங்க் யூ ஜீசஸ். உம்முடைய முகத்தை எங்களுக்கு நேராய் திருப்பி எங்கள் மீது சமாதானத்தை கட்டளையிடுங்க. எங்களுக்குள்ள உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. தேங்க் யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே ஷாலோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.